வணக்கம் மக்களே. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ மலச்சிக்கல், செரிமான கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகுதா? ஸோ சிறந்த செரிமான ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் நார் சத்து மிக மிக முக்கியம். அப்படி இந்த ஒரு நார் சத்து அத்திப்பழத்தில் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வரும் இந்த சதைப்பற்றுள்ள அத்திப்பழம் இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே மக்களால் விரும்பி சாப்பிடப்படுறாங்க. ஸோ ஊதா மற்றும் பச்சை போன்ற பல வண்ணங்களில் அத்திப்பழம் இருக்குது. இந்த அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்டாகவும் விற்கிறாங்க. ஸோ பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஊற வைத்த அத்திப்பழத்தை ஒருவேளை சாப்பிட்றது மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்கான மிகவும் நம்பகமான வீட்டு வைத்தியங்களில் ஒன்றாக இருக்குங்க. அத்திப்பழம் அல்லது அஞ்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியங்களை அள்ளி தருது. இந்தியாவில் பெரும்பாலும் இனிப்பு மற்றும் கசப்பு சுவையுடைய நிறைய பழங்கள் இருக்குது. இந்த ஒரு அத்திப்பழம் ஒரு துவர்ப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப இனிப்பு சுவை அப்படின்றது கிடையாது. அதனால் ஒரு சில மக்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி மற்றும் பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை பரிந்துரைப்பதற்கு காரணம் அத்திப்பழம் அதிக அளவு நார் சத்து இருப்பது தாங்க. ஸோ நார் சத்து நிறைந்த உணவுகளில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பண்புகள் இருக்குது. எனவே இது நம்மளுடைய உடலில் கொழுப்பை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. ஸோ இத்தகைய உணவுகளை உட்கொள்வது அதிக பசியை தூண்டாமல் தேவையற்ற உணவுகளை உண்பதிலிருந்து நம்மை தடுக்குது. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா செரிமான ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதன் மூலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து எளிதில் விடுபடலாம். ஸோ சமீப ஆய்வுகள் சொல்கிறபடி 22% இந்தியர்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் பல்வேறு நாள்பட்ட நோய்களுக்கு ஆளாகக்கூடும். ஸோ லேசாக உள்ள மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு வீட்டு வைத்திய முறைகள் சிலவற்றை கையாளலாம். இரவில் ஊற வைத்த அத்திப்பழத்தை காலையில் சாப்பிட்றது அவற்றில் ஒரு விதமான வீட்டு வைத்தியம். ஸோ அத்திப்பழத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய உதவுது. இது சிறந்த ஒரு மலமிளக்கியாக செயல்படுது. இது செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்ய ரொம்பவே பயன்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தை இரவில் ஊற வைத்த பிறகு காலையில் உட்கொள்வதை பெரும்பாலும் பரிந்துரைக்கிறாங்க. உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதன் மூலம் நார் சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. நார் சத்தில் 2 வகை இருக்குது. அவை கரையக்கூடியது, கரையாதது. எனவே அத்திப்பழத்தை தண்ணீரில் ஊற வைத்து உட்கொள்ளும் போது அது கரையக்கூடிய நார் சத்தாக மாறுது. அது மட்டும் கிடையாது, ஒரு 1லேருந்து 2-3 அத்திப்பழங்களை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. இரவு முழுவதும் நல்லா ஊறட்டும். காலையில் எழுந்ததும் வெறும் வயசில் இதை சாப்பிட்றது தான் நல்லது. பாலில் கலந்து ஸ்மூத்தியாக நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். கண்டிப்பாங்க செரிமான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் புரோட்டீன், சர்க்கரை, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா செரட்டோன் அளவை உயர்த்தி மனநிலையை மேம்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய டெரிட்டோஃபோன் சத்து நல்ல ஒரு தூக்கத்திற்கு ஊக்குவிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயுடைய செல்களுடைய வளர்ச்சியை தடுக்க ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம், இதில் குறைவான கலோரிகள் உள்ளதுனால எடை மேலாண்மைக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெற்றிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு ஆரோக்கியமான பதிவு. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் நிறைய தகவலை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.